ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹா. தசக்ரீவனான ராவணன் பிரம்மதேவன் கிட்ட வரம் கேட்டதை பற்றி போன ஆடியோவில் நம்ம பார்த்தோம். அப்போ அவர் கேட்குறார், யக்ஷர்கள், தைத்தியர்கள், தானவர்கள் இவாளால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, மனுஷாலை பற்றி நான் கவலைப்படலைங்கிறார். இந்த கட்டத்தில் நம்ம யக்ஷர்கள், தைத்தியர்கள், தானவர்கள் இவாளெலாம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மதேவனுடைய மகனும் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கார் கஷ்யப்பர், பேரன்னு மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கார். இந்த கஷ்யப்பர் தான் சகல ஜீவராசிகளுக்கும் உற்பத்தி ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கார். அதிதி, திதி, தனு இவருடைய மனைவிகளில் மூவர். இவாளில் அதித்தியின் மூலம் தேவர்கள் உதிச்சாங்க, திதியின் மூலம் தைத்தியர்கள் அதாவது அசுரர்கள் உதிச்சாங்க, தனுவின் மூலம் தானவர்கள் அதாவது அசுர வகையை சார்ந்தவா உதிச்சாங்கன்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3 பேருக்கும் கஷ்யப்பர் தான் ஆதாரம். சரி, யக்ஷர்கள் தேவர்களின் வகையை சார்ந்தவான்னு நம்ம பார்த்தோம். அப்போ கஷ்யபரனுடைய பேத்தியான முனி அப்படின்றவருக்கு சில ராட்சசர்களும் யக்ஷர்களும் பிறந்தாங்கன்னு ஒரு புராண கதை சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்தில் புலஸ்தியரின் வம்சத்தில் யக்ஷர்கள் தோன்றினதாக ஒரு குறிப்பு வருது. அவளுடைய பிறப்பு பற்றி இப்படி மாறுபட்ட தகவல்கள் இருந்தால் கூட அவள் தேவர்களுடைய வகையை சார்ந்தவா அப்படிங்கிறது எல்லா புராணங்களையும் ஒரே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக தேவர்களும் யக்ஷர்களும் தேவ வகையை சார்ந்தவா, தைத்தியர்களும் தானவர்களும் அசுர வகையை சார்ந்தவான்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ தசகிரீவன் வரம் கேட்டுட்டார் பிரம்மதேவன் கிட்ட. அவனுடைய தவத்தால் ரொம்ப திருப்தி அடைஞ்ச காரணத்தினால வேள்வித்தீயில் வெட்டி எறியப்பட்ட உன்னுடைய 9 தலைகளையும் நீ மீண்டும் பெற்றுக்கோ, அதோடு நீ வேண்டிய உருவத்தை நினச்ச மாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வல்லமையும் உனக்கு நான் வரம் அடிக்கிறேன்னு கொடுத்துட்றார். அடுத்து விபீஷ்ணனை பார்த்து வேண்டிய வரம் கேட்குமாறு பிரம்மதேவன் சொல்லும்பொழுது, அவன் ரொம்ப நெருக்கடியான காலத்தில் கூட என் மனசு நல்ல வழியிலேருந்து மாறக்கூடாது, முறையான உபதேசிக்கப்படாமலேயே பிரம்மாஸ்திரம் எனக்கு வசமாகணும், என் மனசில் எழுற எண்ணங்கள் எல்லாம் தர்மத்துக்கு ஓட்டினதாக தான் இருக்கணும்னு கேட்குறார் விபீஷ்ணன். இந்த வரங்களை அவருக்கும் அளிக்கிறார் பிரம்மதேவன். நீ சிரஞ்சீவியாக இருப்பேன்னுட்டும் வாழ்த்துறார் பிரம்மதேவன். கும்பகர்ணனை பார்த்து நீ விரும்பிய வரத்தை கேளுன்னுட்டு பிரம்மதேவன் சொல்லும்பொழுது அவரை சுற்றி இருந்த தேவர்கள் அவரை தடுத்து அவர்கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு வரமும் தராத நிலையிலேயே கும்பகர்ணன் ரொம்ப அட்டகாசங்களால் மூவளங்களையும் நடுங்க செஞ்சுட்டு இருக்கான், ரிஷிகளையும் மற்ற மனுஷாலையும் இந்திரனின் காவலர்களையும் கூட அவன் அழிச்சிருக்கான். இந்த நிலையில் நீங்கள் அவனுக்கு வரம் அழிச்சிட்டிங்கன்னாக்கா அவன் உலகங்களையும் கண்டிப்பாக அழிச்சிடுவான். அவனுக்கு வரம் அழிக்கிறதுக்கு முன்ன அவனை உங்களுடைய மாயைக்கு உட்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம், அப்போ தான் உலக நன்மைக்கு அது இடையூறு இல்லாமல் இருக்கும்னுட்டு தேவர்கள் கேட்டுருக்காங்க பிரம்மதேவனை. அப்போ பிரம்மதேவன் இப்படி வரம் கும்பகர்ணனை கேட்க வைக்கிறதுக்கு முன்னே சரஸ்வதியை மனசில் நினச்சிக்கிறார். கும்பகர்ணனுடைய நாவில் விருப்பம் தவறுன சொல்லு வரும்படி செய்யுமாறு அவளை பணிக்கிறார் சரஸ்வதி தேவியை பிரம்மதேவா. அப்போ சரஸ்வதியும் அப்படியே செய்கிறாங்க. அந்த நிலையில் விரும்பின வரத்தை கேட்குமாறு பிரம்மதேவன் பார்த்து கும்பகர்ணனை பார்த்து சொல்லும்பொழுது கும்பகர்ணன் நீண்ட நெடுங்காலம் உறங்குற தன்மையை எனக்கு அளிக்கணும்னுட்டு கேட்டுடுறார். அதாவது அவர் கேட்க நினச்சது எனக்கு அழியா தன்மை வேணும்னு தான் அவர் கேட்க நினச்ச வார்த்தை. ஆனால் அதே விஷயம் நீண்ட நெடுங்காலம் எனக்கு உறக்கம் வரணும்னு கேட்குற மாதிரி ஆயிடுறது. அதாவது நித்தியத்துவம் வேணும் அப்படின்னுட்டு அவர் கேட்க ஆசைப்பட்டிருக்கார். சம்ஸ்கிருதத்தில் நித்தியத்துவம்னா நான் அழியவே கூடாது, நெடுங்காலம் நான் இருக்கணுன்றது. ஆனால் நித்ரத்துவம் அப்படின்னுட்டு சொல்லிடுறாரு கும்பகர்ணன் தன்னுடைய வாய் தவறி. இது சரஸ்வதி தேவியினால் விளைஞ்சது. அப்போ கும்பகர்ணன் தன்னுடைய தவறை கொஞ்ச நேரம் கழித்து தான் உணர்றாரு. அதாவது அவர் கேட்டுட்ட பிறகு தான் தான் தவறாக கேட்டுட்டோன்றது அவருக்கு புரியுறது. அப்படிலாம் சொல்லும்பொழுது அவரால் அந்த வரத்தை அப்புறம் மாற்ற முடியல. சரி, தசகிரீவனுடைய பாட்டனான சுமாலிக்கு தன்னுடைய பேரப்பிள்ளைகள் வரங்களை பற்றின செய்தி அவருக்கு போய் எட்டுறது. அதாவது தாத்தாவுக்கு பேரன்கள் வாங்கின வரங்கள் போய் சேர்றது. அப்போ மாரீச்சன், பிரஹஸ்தன், விரூபாக்ஷன், மகோதரன் தன்னுடைய அமைச்சர்களோடு புறப்பட்டு சுமாலி தசகிரீவனை போய் சந்திக்கிறார். பெற முடியாத வரங்களை பிரம்மதேவன்கிட்டேருந்து நீ பெற்றிருக்க, இனி நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. லங்கை நம்முடைய ராஜ்யம், அங்கிருந்து நம்ம விரட்டப்பட்டிருக்கோம், அதனால் நீ அதை இப்போ திரும்ப பெறணும். இனிய மொழிகள், அன்பளிப்புகள், பலாத்காரம் இதில் ஏதோ ஒன்றை பின்பற்றி நீ இலங்கையை மீண்டும் அடையணும்னுட்டு தசகிரீவன் கிட்ட சுமாலி கேட்டுக்கிறார். தசகிரீவன் முதல்ல இதை ஏற்றுக்கல. தன்னுடைய சகோதரன் முறையாக குபேர்ணனை விரட்டிட்டு இலங்கையை அடைய முயற்சிக்கிறது தவறுன்னுட்டு அவர் சொல்கிறார். ஆனால் அதுக்கு பின்ன சுமாலியும் பிரஹஸ்தனும் ரொம்ப வலியுறுத்த சொல்லும்பொழுது அவளுடைய யோசனையை ஏற்றுக்கிறார் தசகிரீவன். இலங்கையை தாங்கிட்ட ஒப்படைக்குமாறு குபேரனுக்கு முதல்ல தூது அனுப்புகிறார். இது தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹா.